வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அருமையான தொடர்ச்சியான குக்கிங்கில் நம்ம உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளோட டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு செமையான அசத்தலான பாரம்பரியமான சோழ வம்சத்தில் பிறந்த ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இந்த முட்டை கிரேவி எப்படி இருக்கும்னா, கோழி போட்ட முட்டை எதுக்கு நீ தொட்ட அப்படின்னு உங்கள்கிட்ட யாருமே கேட்கக்கூடாது. அப்படி யாரும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா இப்படி ஒரு முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பேர் கோழி போட்ட முட்டை கட்டை ரோஸ்ட். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை, நல்லா அவிச்ச முட்டை, வேறு 2 பெரிய உள்ளி சிறிதாக கட் பண்ணது, 2 சின்ன தக்காளி, 1 மிளகா, வேறு சிம்பிள் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, வேறு மல்லி இலை, இதுக்கு பேர் கருவேப்பிலை. மல்லி இலைன்னு சொல்லும்போது இது சாதாரண மல்லி இலை இல்லை, அமேசான்லேருந்து கண்டெடுக்கப்பட்ட மல்லி இலை. உங்களுக்கு இந்த மாதிரி மல்லி இலை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் நார்மலான உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையிலையோ சிறு குறு விவசாயிகள்கிட்ட வாங்கக்கூடிய இந்த மல்லி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் யூஸ்வலாக அனகோண்டா ஃபாரஸ்ட்டில் போய் அல்டிமேட்டாக போய் எடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு மல்லி இலை தான் இது. ஸோ இப்போ வாங்க, நான் அதிகம் பேச விரும்பலை, செயலில் காட்ட விரும்புகிறேன். கமான், லெட்ஸ் கோ. சமையலுக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஒரு சட்டியை எடுத்து வச்சுருக்கேன். சட்டியை கடக்குன்னு பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சாச்சு. சட்டியும் மேலே வச்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், சட்டி சூடாயிரும். சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடுங்க. கச்சக்கன்னு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் சுமார் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க. 3 குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். நான் கரண்டியில் அளவு பண்ணல, ஏன்னா நான் பேசிக்கலி நான் செஃப்னால எனக்கு இந்த கண் பார்வையிலே அது தெரிஞ்சிடும் எத்தனை குழிக்கரண்டின்னு. ஸோ அத்தனை குழிக்கரண்டி நீங்கள் ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், பரப்பரப்பரான்னு இப்போ ஜீரகம் போடணும். ஜீரகம் ஒரு லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம முட்டையை ஒரு இப்படி லைட்டாக ஒரு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அப்படி போடுங்க. அதாவது முட்டை கட்டாயிடக்கூடாது, ஆனால் அதில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு வெட்டுக்காயம் மேலே இருக்கணும் முட்டையில். இந்த வெட்டுக்காயம் இருந்தால் தான் அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்கும். அது ஒரு நம்பிக்கை. ஓகே, அதை போட்டுங்க. போட்டுக்கிட்டு சிறிதளவு வத்தல் பொடி, சிறிதளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு கொரியாண்டர் பவுடர், இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு இந்த முட்டையை ஒரு லைட்டாக ஒரு பொன் நிறம் ஆகுது வரைக்கும் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணுங்கள். இது இந்த ஸ்மெல் வரணும், அவ்வளோதான். ஸ்மெல் அந்த முட்டையோட அவுட்டர் லேயர் லைட்டாக ஒரு ஒரு லைட்டாக ஒரு பொரிஞ்சது மாதிரி ஒரு இது வரணும், அவ்வளோதான். இதுக்கு பெரிய ஒரு இதுலாம் இல்லை, லைட்டாக பொரிஞ்ச மாதிரி வந்தால் போதும். ஸோ ஒரு 2 to 3 minutes, அவ்வளோதான். முட்டை ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்து அப்படியே ஒரு பேனில் எடுத்து மாற்றிக்கங்க. பேன் சொல்கிறேன், ஒரு பவுல் எடுத்து மாற்றிக்கங்க. அதே தான், முட்டை ஏற்கனவே வச்சுருந்தேன் பார்த்தீங்களா பவுல், அதே தான் பவுல். முட்டையை அப்படி எடுத்து இனி இந்த சட்டிக்குள்ளேயே அப்படி கூட கொஞ்சம் ஒரு எண்ணெய் டீயை குறைச்சி வச்சுங்க. பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் வருது. அடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து உடனே கொஞ்சோண்டு உள்ளி. நீங்கள் பயப்படண்டா, என்னடா கலர் இப்படி இருக்குதே, எனக்கே கொஞ்சம் நெடி அடிக்குது, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என்னடா கலர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், அட்டகாசமான சமையல்.
இப்போது இந்த நூற்றாண்டில் தான் நம்ம வந்து கோழி முட்டையை வச்சு பண்ணுறோம். முன்னாடி ஒரு 4-5 நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் நாங்கள் வந்து டிராகன் முட்டையில் தான் இதை பண்ணுறது. இது வந்து டிராகன் முட்டையில் பண்ணால் தான் அந்த ருசி, அசல் ருசி கிடைக்கும். நீங்கள் வந்து கோழி முட்டையில் பண்ணால் அந்த அசல் ருசி கிடைக்காது. நாங்கள் வந்து தீ டிராகன், தீ கங்கு டிராகன், நெருப்பு டிராகன், வேறு பறக்கக்கூடிய ரெக்கவெட்டு டிராகன், அப்படி நிறைய டிராகன்கள் எங்களுக்கு அந்த டிராகனோட முட்டையில் இருந்தால் நாங்கள் பேசிக்கலி இது பண்ணுறது. அந்த டிராகன் வம்சத்தில் வந்த கோழியோட முட்டை தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் நீங்கள் கோழி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் எங்களை மாதிரி செஃப்புகளுக்கெல்லாம் இந்த அமேசான் ஆற்றிலிருந்து இந்த டிராகன் முட்டைகள், பழங்காலத்து முட்டைகளை வந்து கண்டெடுத்து நாங்கள் கொண்டு வர்றது. இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் வெள்ளை முட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிராகன் முட்டை கிடைந்தால் சிறப்பு. அவ்வளோதான். அடுத்தது இந்த வெங்காயம் சிறிதாக ஒரு லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். உங்களுக்கு இது தெரியாது, ஏன்னா ஆக்சுவலாக நம்ம முதல்ல கரிச்சு விட்டோம். அதனால் லைட்டாக கண்ணாடி பதம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கிளியராக தெரியும். எனக்கு வந்து அது ஸ்மெல்லே அரோமாலே கண்டுபிடிச்சிடும் அது கண்ணாடி பதமா இல்லைன்னா கண்ணாடிக்கு முந்தின பதமானி. அதனால் நீங்களும் அப்படி ட்ரெயின் ஆகணும். இந்த சேனல் எதுக்குன்னா அப்படி ட்ரெயின் ஆக்கக்குள்ள சேனல் தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே கிச்சன் சூப்பர் ஸ்டாராக மாறணும். தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு வாட்டர் மெலன் ஸ்டாரோ அதே போல் நீங்கள் ஒரு வீட்லேயும் ஒரு கிச்சன் சூப்பர் ஸ்டார் இருக்கணும். அதான் என்னோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நிவர்த்தி செய்வதுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வந்து தயவு செய்து ஒரு நோட் எடுங்க, ஒரு பென் எடுங்க. உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் அந்த பென்சிலை பிடுங்கி ஒரு 2 நிமிஷம் இந்த செயல்முறைகளை எழுதி வைத்து சமைக்கவும். அடுத்ததாக இப்போ தக்காளி போடுறோம். இப்போ லைட்டான ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே இந்த தக்காளியும் அந்த ஒரு மிளகாயும் போடுறோம். என்னடா இவன் எல்லாத்துக்கும் தக்காளி மிளகா அப்படி போடுறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. தக்காளியும் வெங்காயம் தான் அல்டிமேட் சாய்ஸ் ஃபார் குக்கிங். அதை தவிர வேறு எதுவுமே குக்கிங்கில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ஸோ தக்காளியும் வெங்காயமும் இணைந்தால் ஒரு ருசி நாக்கில் வந்து நடனம் ஆடும். அந்த நடனத்தை உணர்ந்து நம்ம சமைக்கணும். மற்றபடி மசாலா எல்லாம் செகண்டரி தான். ஸோ இது வந்து நல்லா மசிய அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணணும். மசிஞ்ச இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியும் தக்காளியும் நல்லா பிளெண்ட் ஆகி அப்படி ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் பிணைஞ்சிட்டாங்க மீன்ஸ் ரொம்ப ஃபுல்லாக பிணையலை, லைட்டாக மீடியம் ஒரு 95% பிணைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த பிணையதிலே நமக்கு போதுமானது. இந்த பிணைந்த டைமில் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, உங்களுக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, அதாவது உங்கள் உரைப்பு தன்மை எவ்வளோ உங்களுக்கு தாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வத்தல் பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, தேவைக்கேற்ப கொஞ்சோண்டு இந்த மஞ்சள் பொடி ஆகப்பட்டது போடணும். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. பேருக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 50 to 60 ml தண்ணி, அவ்வளோதான். ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டி அப்படி அந்த மசாலா ஸ்மெல் போகணும். இது வந்து எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை, ஒரு சூப்பரான ஒரு நெய் தோசை போட்டுட்டு இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். அடுத்தது சப்பாத்தி, அருமையான ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே சொட்டை விட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அடுத்தது பூரியை சுட்டு அப்படி பொஃபி வர நேரம் நடுவில் ஓட்டையை போட்டு இந்த குழம்பு சென்டரில் தூக்கி ஊற்றி அப்படி சுருட்டி சாப்பிட்டிங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, நம்ம ஏற்கனவே முட்டையில் மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். ஸோ தேவையான அளவு உப்பு அப்படி பரப்பரான்னு கொஞ்சம் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்புக்கலாம். இப்போ வந்து எனக்கு இது போதுமான உப்பு தான், ஆனாலும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு போதும் இல்லாத மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து ஒரு
3 to 4 கிண்டு தான். இந்த மாதிரி இப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, இப்படி கிண்டிட்டு ஸோ நம்ம முட்டை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த முட்டையை அப்படியே உள்ளே இறக்க போகிறோம். 1 2 3 4 5 முட்டை. 5 முட்டை இறக்கிட்டு இந்த முட்டை வச்சுருந்த பாத்திரத்தை லைட்டாக கிரேவியை ஊற்றி அப்படியே உள்ளே தள்ளிக்க போகிறோம். ஓகே, இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முட்டை. இந்த முட்டை எனக்கு பிடிக்கல, அதை மட்டும் அப்படியே ஒரு லைட்டாக இப்படி போட்டுறேன், வெட்டிடுறேன். ஸோ மீதி 4 முட்டை அப்படி இருக்குது. இந்த 4 முட்டை தான் கிரேவி. இப்போ நீங்கள் அந்த முட்டை எதுக்கு வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வரலாம். அது வந்து அந்த கறியோட பிளெண்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் நான் வெட்டினேன் தவிர அந்த முட்டைக்கு எனக்கும் வேறு எந்த விதமான விரோதமும் கிடையாது. சாரி, நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் இந்த முட்டை அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை. ஒரு பிளெண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஸோ கறிவேப்பிலை அது போட்டுட்டு, அடுத்தது இந்த அமேசானின் அற்புத மூலிகையான இந்த கோரியண்டர் தானே, சரி, மல்லி இலையை அப்படியும் மேலே போடுறேன். போதும், இவ்வளோ போதும். அடுத்தது இது வந்து முடிச்சாச்சு, இவ்வளோ பண்ணி முடிச்சிட்டோம். இனி இதோட ஒரு ஃபைனல் டச்சு, இதை வந்து ஒரு மோஸ்ட் எப்பிக் டிஷ் ஆக்குறதுக்கு ஒரு சின்ன இது பண்ணால் நீங்கள் போதும். ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் இதை பண்ணிங்கன்னா த மோஸ்ட் கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸே வந்துடும். இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு பெப்பர், இதை நான் ஒளிச்சு வச்சுருந்தேன், அதனால தான் உங்களுக்கு காணிக்கலை. கொஞ்சோண்டு பெப்பரை ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே மேலே பரப்பரன்னு தூவிட்டு டக்குன்னு கேஸ் அணைச்சிருங்க. கேஸ் அணைச்சிட்டு அப்படியே ஒரு பிளேட் எடுங்க, சூப்பரான பிளேட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு முட்டை கீழே கிரேவி அப்படி இருக்கணும். ஒரு 2 மல்லியில் ஒரு மல்லியில் 2 கருவேப்பிலை, அருமையான சூப்பரான கோழி போட்ட மட்டை ரோஸ்ட் ரெடி. இதை வந்து நீங்கள் எதுக்காக வேண்டியும் வச்சு சாப்பிடலாம், சும்மா கூட எடுத்து சாப்பிடலாம். ஸோ அருமையான டிஷ். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது நான்.